ஓகே, இப்போ வந்துட்டு SSL அப்படின்னா என்னென்னா செக்யூர் சாக்கெட் லேயர். ஓகே, இப்போ நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு இது ஒரு வெப்சைட் கரெக்டாக. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு 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 பேஜ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாகின் பேஜ் வச்சுக்கோம். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு லாகின் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து இப்போ கொடுக்குற இன்புட் வந்து டேரெக்டாக அந்த சர்வருக்கு போகும் கரெக்டாக. இப்போ நார்மலாக நடக்கிற ப்ராசஸ் தான் நடந்துட்டுருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் டேரெக்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஹேக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கொடுக்குற ரெக்வெஸ்ட்டை இடையில இருந்துட்டு அவங்க வந்து ஹேக் பண்ணி ஏதோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியாக டேட்டா கிடச்சிரும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த வேல்யூ என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டையுமே அது என்கிரிப்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து SSL வந்து யூஸ் ஆகும். இப்போ இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து செக்யூராக வச்சுருக்கோம், HTTPSன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைட் வந்து செக்யூராக இருக்கும். இல்லை அப்படின்னா இது வந்து செக்யூராக இல்லைன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சபிக்ஸோட இது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் SSL எதுவுமே போடல இந்த ஐபி. ஸோ எனக்கு நாட் செக்யூர்னு காமிக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த வெப்சைட் கூட நீங்கள் கூகுளில் போய் பார்த்தா கூட தெரியும், எதுக்காவது SSL போடலை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். உங்கள் டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து SSL வந்துட்டு நம்ம வெப்சைட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம MySQLலையும் SSL ஆட் பண்ணுவோம். அதாவது நம்ம கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2-3 சர்வர் இருக்குது. இப்போ என்கிட்ட 2 சர்வர் இருக்குது கரெக்டாக. மாஸ்டர் ஒன்று இருக்குது, ஸ்லேவ் ஒன்று இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது மாஸ்டர்லேருந்து ஸ்லேவை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணும்போது என்னன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து மாஸ்டர் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. அது டேட்டா பேஸ் வேணால் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஏஜென்ட் வந்து ஒரு டேட்டா பேஸ் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு டேட்டாவை இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன் இந்த டேட்டா பேஸில். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணுறீங்க, அந்த ரெக்கார்டு வந்து டேரெக்டாக இன்சர்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து SSL போடுறேன் அப்படின்னா அது என்கிரிப்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் என்னென்னா, யாராலையும் டேட்டா வந்து அதுலேருந்து எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது ஒரு என்கிரிப்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம SSL யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நார்மலாக SSLோட போர்ட் வந்து 443. ஐ மீன் இப்போ HTTP இருக்குல்ல, அதில் HTTPS வரணும் அப்படின்னா நீங்கள் 443. அதாவது இப்போ நீங்கள் வெப்சைட் லெவலில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்பாச்சிக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 443 ஓப்பன் பண்ணணும். நம்ம MySQLக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு போர்ட்டும் ஓப்பன் பண்ண முடியல. 3306 சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, நான் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது என்ன யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சர்வர் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் SSLன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு காமிக்கும் அந்த SSL வந்து இருக்குதா இல்லையான்ட்டு. ஓகேவா? கண்டிப்பாக அந்த பிளக்கின் உங்களுக்கு இருக்கும் டிஃபால்ட்டாகவே. நான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு வந்து ஷோ வேரியபிள்ஸ் SSLன்னு போட்டு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இல்லை எஸ்ன்னு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும் ஓப்பன் SSL வந்து எஸ்ஆர் இருக்கா இல்லைன்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து எஸ்ன்னு தான் இருக்குது இப்போது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, SSL வந்து ஒரு கீ வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து MySQL SSL செட்டப். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கீ ஃபைல் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? SSL சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம இதில் லினக்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த டேரக்டரியில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக MySQLோட சர்டிஃபிகேட் எல்லாமே ஷோ ஆகும். நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இப்போது இந்த சர்டிஃபிகேட்லாம் ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷனை வந்து என்கிரிப்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் இதை செக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த 2 வேரியபிளையும் நீங்கள் my.cnfல ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி ஆட் பண்ணால் தான் நீங்கள் வந்து கிளைண்ட் வந்து கனெக்ட் பண்ணுற ஓகே இதை my.cnfல நீங்கள் ஆட் பண்ணால் தான் வந்து உங்கள் கிளைண்ட் சர்வர்லேருந்து நீங்கள் MySQL டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணும்போது அது வந்து செக்யூராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். ரெக்யூர்ட்
செக்யூர் டிரான்ஸ்போர்ட் ஆன். ஓகேவா, இது ஆன் பண்ணணும். அப்புறம் பைண்ட் அட்ரஸ் நான் 0 கொடுத்துருக்கேன், எங்கே இதனால கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து செக்யூர் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இதை ஆட் பண்ணிட்டேன். நம்ம யூஸ்வலாக my.cnf ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஓகே, இதில் வந்துட்டு நீங்கள் SQL மோடை வந்துட்டு எனேபிள் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம நார்மலாக என்னன்னா, இப்போ நார்மலாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நான் MySQL லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா SSL வந்து எதுவுமே யூஸ் ஆகலை. சரிதா உங்களுக்கு? இல்லை, SSL எதுவுமே யூஸ் ஆகலை. இப்போ நான் வந்து SSL வந்து எனேபிள் பண்ணணும். பண்ணனா எனக்கு வந்து ஓகே, கமெண்ட் நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரூட் யூஸரை லாகின் பண்ணுறேன். எனக்கு வந்து SSL வந்து ரெக்யூர்ட் வேணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன் என்னோட யூஸர் பாஸ்வேர்டு லாகின் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இதை காமிக்கும். ஸோ நீங்கள் SSL வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கீங்க, சுவிட்ச் ஆன் பண்ணி கனெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் SSL வந்து ஆன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இது கனெக்ஷன் வந்து ஆன். நான் இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டாக செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கிளைண்ட் மிஷின்லேருந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ கிளைண்ட் மிஷின்லேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூஸர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு டேட்டாபேஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. நான் ஒரு டேட்டாபேஸ் எடுத்துக்கிறேன். டேட்டாபேஸை நான் இப்போ கிராண்ட் கொடுக்குறேன். ஓகேவா, இது நான் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், யூஸர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது யூஸர் எங்கே இருந்தாலும் கனெக்ட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அதனால தெரியும் எனக்கு இதில் என்ன ப்ரோ பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி யூஸர் இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன் யூஸரு. ஓகேவா, அதுக்கு கிராண்ட் கொடுக்கணும்னு கொடுத்துருங்க, இல்லைனா ஜஸ்ட் ஃப்ளஷ் பண்ண பண்ணிங்க. நான் ஜஸ்ட் இப்போ செக் பண்ண தான் பண்ண போகிறேன். ஸோ ஓகேவா, ஃப்ளஷ் பண்ணிட்டேன். சார் நெக்ஸ்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாஸ்டர் சர்வரில் இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லேவ் சர்வர் போகலாம். ஓகேவா, நான் இப்போ இங்கே இருந்துட்டு அந்த மாஸ்டர் சர்வர் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ ரெண்டுமே வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். யூஸர் 1 டெஸ்டர். ஓகே, கனெக்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அதோட ஹோஸ்ட் ஐபி கொடுக்கணும் நம்ம. இது மாஸ்டரோட ஐபி, நம்ம ஐபி கொடுக்கணும். ஓகே, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு ஸ்லேவ்லேருந்து மாஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து SSL வந்துட்டு எனேபிள் இருக்குது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போது SSL எனேபிள் பண்ணால் நமக்கு வர ஒவ்வொரு கனெக்ஷனுமே வந்து செக்யூராக இருக்கும். இது நம்ம SSL வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய எனேபிள் பண்ண மாட்டாங்க.
ஆனால் எனேபிள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக பண்ணுறது. ஸோ இது போக இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் என்னென்னா நம்ம SSL கீன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வேறு லொக்கேஷனில் மாற்றி அந்த லொக்கேஷனை மென்ஷன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை விட இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக SSL வந்து ஜென்ரேட் பண்ணி. ஓகே நான் வந்துட்டு SSL நீங்கள் நினைப்பீங்க ஒரு டிசேபிள் பண்ணலாமான்ட்டு. ரிமோட்டாக இங்கேருந்து மாஸ்டர் சர்வரில் டிசேபிள் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் ஆப்ஷன் நான் SSL மோட டிசேபிள் பண்ண ட்ரை பண்ணுறேன். அங்கே இருந்துட்டு நான் பண்ண முடியாது. நான் இதை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டரில் போய் தான் பண்ண முடியும். ஓகேவா? இதில் தான் பண்ண முடியும். நான் வந்து ஓகேவா? இப்போ டிசேபிள் ஆயிடுச்சு. சரிட்டா உங்களுக்கு? இப்போ நான் வந்து இதை ரெக்யூட்னு கொடுத்தேன்னா ஓகேவா? ஓகே இதுதான் SSL. அடுத்து நீங்கள் வெப்சைட் சொல்கிறேன். ஓகே வெப்சைட்டில் வந்துட்டு இதே மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு HTTPSன்னு இருக்குது. ஸோ இது SSL போடுறதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் SSL இருக்குது, இன்னொன்று வந்து பெய்டு SSL இருக்குது. பெய்டு SSLனால் இப்போ உங்களோட நீங்கள் டொமைன் எங்கே ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம வந்து SSL வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கோடின்னு வெப்சைட் இருக்குல்ல, ஸோ அதில் நான் வந்து ஒரு டொமைன் வச்சுருக்கேன். என்னோட டொமைன் இருக்குது. இப்போ நான் வந்து எரர் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? என்னோட டொமைன் தான் ஆக்சுவலாக. இதில் வந்து எரர் இருக்குது. நான் SSL போட்டிருக்கேன். இது என்ன SSLனா ஃப்ரீ SSL போட்டுருக்கேன். ஓகேவா? இது வந்து லெட்ஸ் என்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்கள் வந்து நீங்கள் சபிக்ஸ் டேஷ்போர்ட் இருக்குல்ல, ஸோ இதை கூட நம்ம வந்து SSL போட்டு வச்சுக்கலாம். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதோட பேர் சொல்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். டாக் பண்ணுறேன்னா அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுற SSL சர்டிஃபிகேட். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் ஐபின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே அதோட லிங்க் நான் அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஓப்பன் ஐபி தான் நினைக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வந்து ஒரு டொமைன் வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த டொமைனை நீங்கள் வந்து இந்த அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க உங்கள் சிஸ்டமில், உங்கள் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சர்வரோட ஐபி இருக்குல்ல, அந்த ஐபியை வந்துட்டு அந்த டொமைன் நேமில் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? DNS நேமில் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெட்ஸ் என்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்டாலேஷன் மெத்தட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் புதுசாக பார்க்கல, எல்லாமே பழசு தான். ஓகேவா? ஃபஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணிங்க, ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வர் இப்போது இது அப்பாச்சின்னு போட்டுருக்கோமா, அப்பாச்சி டி இல்லை example.com இருக்கா. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அங்கே ஃப்ரீ டொமைனில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டொமைன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து linuxadministration.com இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு டொமைன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அந்த டொமைன் நேம் .com இல்லை அதில் .com பதிலாக வேறு கொடுத்தாங்கன்னா அந்த நேம் கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி ரெண்டாவது டைமு www போட்டோம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 2 டைம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்பாச்சி நீங்கள் ஒர்க் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒர்க் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து ரினியூ பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இப்போ 90 days ஒன்ஸ் இல்லை 75 days ஒன்ஸ் ரினியூ பண்ணுறாங்கன்னா நம்ம கொடுக்கணும். ஸோ இது ஃப்ரீ SSL தான். நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி HTTPSன்னு வரும். நீங்கள் வந்து இதில் ஐபி போட்டு லாகின் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து டொமைன் நேம் பண்ணால் கூட இந்த சர்வீஸ் டேஷ்போர்ட் வரும். ஓகே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இது SSL.